கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜீபொலி திரு சபையின் சார்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே சாராவுடைய அப்பா அம்மா சாராக்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறதை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஏற்கனவே சாராவுடைய தாய் அவர் சோதரன் இந்த இடத்துல வருவார் என்று தெரிஞ்சிருந்தால் நான் பாஸ்டர் இடத்துல அனுமதி கேட்டு அவருக்கு இந்த இடத்தை கொடுத்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கும், எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த நாளிலும் கூட நாங்கள் சிறிய வேத பகுதி எடுத்து நாங்கள் தியானிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆமென். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆமென். இந்த நாளிலும் ஜெபித்திருந்தாலும் நான் ஒரு ஜெபிக்கிறேன். தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தை கூடாக எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. வந்தது நல்லதுன்னு சொல்லி போகத்தக்கதாக தேவ கிருபை இந்த இடத்துல வெளிப்படட்டும். எங்களை மறைத்து உங்களை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். பாருங்கள், இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆமென். இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவத்துக்குள்ளே நாம் அநேக மதத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் கேட்டது யோசித்து பார்த்தால் எல்லாமே ஒரு தொட்டதெல்லாம் பொன்னாகும் போல தான் நாங்கள் நினைத்திருப்போம். அல்லது அலாவுதீனும் அற்புத விளக்கும் மாதிரி அப்படித்தான் நீங்கள் ஒரு வேளையில் நாங்கள் கேட்டிருப்போம். அப்படி சத்தியங்களை நாங்கள் கேட்கும்போது அது நடக்கும், இது நடக்கும், அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லித்தான். உண்மைதான். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எப்பொழுதுமே அவர் கைவிடுகிறதில்லை. அவருடைய அநேக வசனங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. அது மட்டுமல்ல, நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன், நம்மையில எப்பொழுதும் அதாவது அங்கே 126 சொல்லுகிறது, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என் நினைவாகவே உங்கள் நினைவாகவே இருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய அப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்த பிற்பாடு நாங்கள் பார்க்கிற போது கொஞ்சம் ஓடிக்கொண்டு வரக்குள்ள இந்த செங்கடல் வனாந்தரங்களை பார்க்கும்போது என்னடா இது கிறிஸ்தவ வாழ்க்கை, இவங்க சொன்னது உண்டு, இப்பொழுது எங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது இன்னொன்று அப்படின்னு நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இந்த இடத்துல இந்த பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். என்னென்று சொன்னால், கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இது இருக்கு. ஸ்தோத்திரம். உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது பஞ்சமெத்த படுக்கை இல்லை. ஒரு 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 முள்ளில கம்பியில நடக்கிறது போல ஒரு அவதானமாய் நடக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தை தெளிவாகவே சொல்லுகிறது. அங்கே பார்க்கிறபடி, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அற்பமாய் எண்ணாதே என்று சொன்னால் அதை நீ அசட்டை பண்ணாதே, அற்பமாய் எண்ணாதே என்றதில் அதில் எங்களுக்கு நிறைய காரியம் இருக்கு. ஒரு சிட்சை அங்கே நன்மைக்கு எதுவாகவே இருக்குன்றது இந்த வசனம் சொல்லுவது. அது மட்டுமில்லை, என்ன ஆண்டவர் என்னை இப்படி சிட்சிக்கிறாரே என்று சொல்லி நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி இந்த வசனம் சொல்லு. நாங்கள் இந்த சிட்சையை குறித்து நாங்கள் பார்க்க முன்பதாக இந்த வேதத்தில் 3 காரியங்கள் வெளிப்படையாக நீங்கள் பார்க்கலாம். அதோடு சம்பந்தப்பட்ட என்னென்னு சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நாங்கள் சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதுதான் வேத வசனம். ஆகவே இந்த சத்தியத்தை அறிவதற்கு அந்த ஆண்டவருடைய உதவி தேவை, பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தல் தேவை. அதே போல சத்தியம் என்ன என்று பார்க்க வேண்டாம். ஒன்றுக்கொன்று ஒற்றுமை போல காணப்படும். நாங்கள் இதுதான் அது, அதுதான் இது என்று சொல்லி குழம்பி போறதை தான் கிறிஸ்தவத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே பாருங்க,
அப்ப நாங்கள் இந்த சிக்ஷைக்கு முன்பதாக நாங்கள் சில பகுதிகளை பார்க்கணும். சிக்ஷையை போன்றதே பார்க்கிறோம். சிக்ஷைக்கு பார்க்க முன்பதாக இந்த வேதத்திலே தண்டனை ஒரு பகுதி இருக்கிறது. தண்டனை என்று சொல்லி நாங்கள் ஒன்று மட்டும் பார்க்க வேண்டும் தண்டனைக்கு முன்பதாக என்றால் இது மெயின் பகுதி இந்த வேதம் தான், இந்த வசனம் தான். ஆனால் நாங்கள் முதலாவது தண்டனையை குறித்து பார்ப்போம்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் வேதத்தில் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் பொல்லாங்கினால் தண்டிக்கிறவர் அல்ல. ஏனென்றால் ஆண்டவரை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிழையான ஒரு படம் இருக்கக்கூடாது. அதாவது நம்முடைய ஆண்டவர், நான் உங்களுக்கு சொன்னது போல, தாய் மறந்தாலும் அவர் மறக்காதவர், எங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன், எங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார், எனக்காக உங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவர், தன் ஜீவனை கொடுத்து எங்களுக்கு வாழ்வை கொடுத்தவர். அப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் எங்களுக்கு தண்டிப்பாரா? அப்ப தண்டனை, இந்த தண்டனை என்று நீங்கள் பார்க்கும்போது, நாங்கள் பார்க்கும்போது இந்த நரகத்தை குறித்து பார்க்கிறோம், அல்ல பாதாளத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த பாதாளத்தை குறித்து நான் சுருக்கமாக உங்களுக்கு தெரிந்தபடியினால் நாங்கள் ஞாபகப்படுத்தி போவோம். இந்த வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அது மனுஷர்களுக்காக, உங்களுக்கும் எனக்குமாக நியமிக்கப்பட்ட இடம் கிடையாது. அது விழுந்து போன தூதனுக்காக, தூதனுக்கும் அந்த தூதர்களுக்குமாக நியமிக்கப்பட்ட இடம். அப்படியானால் அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி ஒரு மனிதன் எப்படி செல்லுகிறான் என்று சொல்லி பார்த்தா, இந்த தேவனுடைய கட்டளையை, தேவனை அறியாமல் தேவனுக்கு விரோதமாக அந்த சத்துருடைய காரியங்களை அவன் செய்யும் போது அவன் தண்டிக்கப்படுகிறான். அந்த தண்டனைக்கு அவன் நியமிக்கப்படுகிறான். ஏனென்றால் அது ஏற்கனவே சத்துருவுக்காக, விழுந்து போன தூதர்களுக்காக நியமிக்கப்பட்ட இடம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் தண்டனை. அந்த தண்டனைக்குள்ள மனுஷன் பார்க்கலாம். அதை நாங்கள் வேதத்தில் பார்ப்போம். முதலாவது நாங்கள் தண்டனையை குறித்து பார்ப்போம்னு சொன்னால் 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 13-14 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீ யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். பாருங்க, இந்த இடத்துல தாவீது அங்கே தண்டனைக்கு ஆளாகிறத பார்க்கிறோம். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும்னு சொன்னால் இந்த 24வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். ஆமென். காணும் பாருங்கள், கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். பாருங்கள், இந்த இடத்திலே தாவீது ஏவப்பட்டான் என்று தெளிவாக எழுதப்படுது. இது பரிசுத்த ஆவியானவராலோ ஆண்டவராலோ கொடுக்கப்பட்ட ஏவல் கிடையாது, கட்டளை கிடையாது, தேவனுடைய சித்தம் கிடையாது, தேவனுக்கு பிரியமான காரியம் கிடையாது. இதனாலே தேவன் கோபப்படுகிறார். தேவன் தண்டனைக்கு அந்த இடத்திலே தாவீது நிமித்தம், ஒரு ராஜாவின் நிமித்தம் அங்கே இஸ்ரவேலிலே அங்கே தண்டிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் தெளிவாக அதில் தொக்கு நிற்கிறது எப்படி என்று என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், அங்கே தாவீது சத்துருவினாலே அந்த தூண்டப்பட்டு சத்துருவுக்கு இடம் கொடுத்து அந்த காரியத்தை செய்ததினால் தண்டனைக்கு ஆளானான். இந்த இடத்துல அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், தேவன் எங்களை பொல்லாங்கினால் தண்டிக்கிறவர் கிடையாது. நாங்கள் சத்துருடைய வேலையை செய்யும் போது, சத்துருவினால நடத்தப்படும் போது, அவனால தூண்டப்பட்டு அந்த ஆவியில நடத்த பிழையான ஸ்பிரிட்ல நாங்கள் நடக்கும் போது அந்த தண்டனை நமக்கு நாமளாகவே அந்த இடத்துல போய் நிற்கிறோம்.
அதான் நம்மை நாமே நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். அதுதான் சத்தியம். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தண்டனை யாருக்கு தண்டனை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் விழுந்து போன தூதர்களுக்கு. எங்களை மீட்கும்படியா தன் ஜீவனை கொடுத்திருக்கார், தன் ரத்தத்தை கொடுத்தார், தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார், முடிவு பரியந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். என்னையும் உங்களை நேசித்தபடினா எங்களை தண்டிக்கணும் என்று கிடையாது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற தண்டனை யாருக்கு என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான காரியத்தில் தான். ஆகவே நாங்கள் எப்பொழுது தண்டிக்கப்படுகிறோம், அந்த தண்டனைக்கு ஆளாகிறோம் என்று சொல்லி பார்த்தால் தவறான, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனால நடத்தப்படாமல், அங்கே பிழையான ஸ்பிரிட்டினால நாங்கள் நடத்தப்படும் போது அங்கே அவர்களுக்கு வைக்கப்பட்ட தண்டனைக்கு நாங்கள் ஆளாகிறோம். ஆகவே இதுதான் தண்டனை. இன்னும் ஒரு இடத்துல நாங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா விளக்கம். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். லூக்கா 22:2. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய ஸ்காரியத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரிகளிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும்படி வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். ஆமென். இது காணும் என்றாங்கள் நாங்கள் வாசித்த டைம் காணாது. நீங்க யூதாஸ் காரியோத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாஸ் காரியோத்துக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதாஸ் காரியோத்து தண்டிக்கப்பட்டதற்கு பிரதான காரணம் அங்கே ஸ்பிரிட்டினாலே அவன் பிடிக்கப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சத்துருவினாலே அவன் வழிநடத்தப்படுகிறான். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட, அது ஒருவேளை தேவனுடைய அந்த சித்தம், ஆண்டவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டுமா இருந்தாலும் பேதுருவும் ஒரு இடத்துல மறுதளிச்சாலும் கூட அவர் மனம் திரும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் யூதாஸ் காரியோத்து மனம் திரும்பாதபடி அந்த ஸ்பிரிட்டினாலேயே பூரணமாய் நடத்தப்பட்டதினால் அவன் தண்டிக்கப்பட்டான், அவன் தண்டனைக்கு ஆளானான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் புதிய ஏற்பாட்டுல அங்கே சொல்லும்போது அங்கே தெரிந்து அவன் இன்னொருவரை சீட்டு போட்டு எடுக்கும் போதே அவர்கள் சொல்லுகிறார்கள் அவன் தண்டனைக்கு ஆளானான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே வேதத்தில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் தண்டனை எப்படி வருகிறது, யாருக்கு தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது விழுந்து போன தூதர்களுக்காக நியமிக்கப்பட்ட பாதாளத்தை அங்கே பார்க்கிறோம். அந்த காரியத்தை நாங்கள் மனுஷர்கள் செய்யும் போது அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக அங்கே போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அங்கே தேவன் சொன்னபடி அங்கே தண்டனை அங்கே தேவன் பொல்லாங்கினால் யாரையும் தண்டிக்கிறவர் அல்ல. அங்கே சத்துருவனுடைய காரியங்களை சத்துருவினால நாங்கள் நடத்தப்படும் போது கண்டிப்பாக நமக்கும் அந்த சத்துருவுக்கு நியமிக்கப்பட்ட தண்டனை நமக்கும் அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. எங்களுக்கும் அதனுடைய பலாபலன், அதனுடைய சம்பளம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இது முதலாவது. இரண்டாவது இன்னொரு பகுதியை நாங்கள் வேதத்தில் பார்க்கலாம். பாருங்கள், பாடுகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாடுகளுக்கு இந்த வேதத்திலே கதாநாயகன் யார் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது யோபு என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், பாடுகள் பார்க்கும்போது பாடுகள் என்பது நீங்களும் நானும் ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போதே நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஏனென்றால் பாடுகள் புதிய ஏற்பாட்டு காலத்து புத்தகத்திலே வேதம் தெளிவாக சொல்கிறது, பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அவரை விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லி பாடுகள் கிறிஸ்தவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பாடுகளை எப்படி சந்திக்கலாம் என்று கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தால் யோபு 1வது அதிகாரம்
9வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சாத்தான் 8வது சாரி மணிகான் 8வது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவரே சொல்லுகிறார், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆண்டவரே இவ்வளவு டைட்டில் சொல்லுகிறார். யோபுவை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அங்கே யோபுவை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இந்த பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லப்படுகிற யோபுவுக்கு அங்கே யோபுவின் மேலே சத்துரு கண் வைத்தாயோ என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பாடுகளை நீங்கள் குறித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பாடுகள் ஒருபோதும் அங்கே சில வேளைகளில் நீங்கள் பாடுகளுக்குள்ளே போகும்போது உங்களோட மனசாட்சியே சொல்லும். எப்படின்னு சொன்னால் அங்கே தெளிவாக சொல்லும், என்னடா ஒரு காரியமும் செய்யாமல் நானே இந்தளவு காரியத்துக்குள்ளாக நான் கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லி உங்களோட மனசாட்சி உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்க, நாங்கள் அதில் பார்த்ததுல அந்த முதலாவது தண்டனையில பார்த்தபோது அங்கே 2 சாமுவேல் திரும்ப வாசிப்போம். 24வது அதிகாரம் 17வது வசனத்திற்கு வாசிங்க. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். பாருங்கள், ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். தாவீதுக்கு விளங்குது, நான் தான் தவறு செய்தேன். அங்கே எவ்வளோ 70,000 ஏதோ ஆட்கள் மரிச்சிட்டாங்க தாவீது நிமித்தம். தாவீது சத்துருவினால நடத்தப்பட்டது நிமித்தம் அந்த தண்டனை ராஜாவின் நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு சென்றது. அவர் ஆண்டவருடைய கையில் விழுவோம் என்று சொல்லி அந்த தண்டனையை அவர் 3 காரியத்தை அங்கே தீர்க்கதரிசி கொண்டு கொடுக்கிறான். அதில் ஒன்றை அவர் தெரிந்து கொள்ளுகிறார், நான் கர்த்தருடைய கையில் விழுகிறேன். அந்த கர்த்தர் அடிக்க வெளிக்கிடும் போது தண்டிக்கும் போது அங்கே 70,000 பேருக்கிட்ட அங்கே மரித்து போகிறார்கள். அந்த மரித்த போது அவன் பார்த்து கவலைப்படுகிறான், என் நிமித்தம் இந்த வாதை இந்த இஸ்ரவேல இதன்று என்று சொல்லி. ஆகவே தண்டனை என்பது எனக்கும் உங்களுக்கும் வரும்போது எங்களுக்கு தெரியும், நான் செய்தது நிமித்தம் இது என்னுடைய வாழ்க்கையில இது அனுமதிக்கப்பட்டது. ஆனா பாடுகளுக்கு அப்படி இல்லை. யோபுக்கு தெரியல, விஷயமே தெரியல, என்ன நடக்குது என்று தெரியாது. ஒரு மற்ற பக்கத்தில் ஆவிக்குரிய போராட்டம் ஓடிக்கொண்டிருக்குது. சத்துருவுக்கும் அங்கே ஆண்டவருக்கும் ஒரு போராட்டம். யோபு மெய்யாகவே உண்மையிலே அன்பு செலுத்துகிறானா அப்படின்னு சொல்லி அங்கே அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் யோபுவை குறித்து சாத்தானோடு பேசும்போதே சொல்லுகிறார், இத்தனை டைட்டில் சொல்லுகிறார். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அப்படின்னு சொல்லி. ஆகவே பயப்படாத நீங்கள். பாடுகள் வரும்போது ஒன்று தண்டனை எங்களினால நாங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்வது, சத்துருவினால அங்க பிழையான காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு போகும்போது நாம தண்டிக்கப்படுவோம். பாடுகள் நீங்களும் நானும் ஒன்று செய்யாமல் இருக்கும்போது எங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அது அனுமதிக்கப்படுது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் நாங்கள் பாடுகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒருவரை நாங்கள் வாசித்து பார்ப்போம். அங்கே யோசேப்பை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அங்கே யோசேப்பு அங்கே பாடுகளுக்குள்ளே, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் யோசேப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறது என்னன்னு சொன்னால், யோசேப்பு
ஒரு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சகோதரங்களை அந்த இடத்துல விசாரிக்கும்படியாக செல்லுகிறான். அங்கே சென்ற அது மட்டுமல்ல, யோசேப்புவை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த அவர்களை விசாரிக்கும்படியாக தகப்பனால் அனுப்பப்பட்ட அவருக்கு அங்கே அவர்கள் குழியிலே போட்டார்கள், யோசேப்பை விற்று போட்டார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கூட அங்கே பாருங்கள், அது மட்டுமில்லை, யோசேப்பு அங்கே சிறைச்சாலையிலே இருக்கிறான். சிறைச்சாலையிலே இருக்கும்போது அந்த பானபத்திரக்காரன் அந்த சுயம்பாகியாக அந்த தரிசனத்தை அந்த சொப்பனத்தை காணும் போது அதுக்கு விளக்கம் சொல்லுகிறான். விளக்கம் சொல்லும்போது அங்கே ஒருவன், அங்கே பானபத்திரக்காரன் அங்கே ஜீவனோடு அங்கே அரசன் வைக்க போறான் என்று தெரிஞ்சு, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து கொள் என்று சொல்லுகிறான். அந்த நேரத்தில் யோசேப்பு ஒரு ட்ரை பண்றான். நான் எந்த அநியாயம் செய்யலை, நான் அநியாயம் செய்யாமல் குற்றப்படுத்தப்பட்டு இந்த சிறைச்சாலைக்குள்ளே இந்த இடத்திலே நான் இந்த தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். என்னை இந்த இடத்துல இருந்து நீ ராஜாவிடத்துல பேசி எப்படியாவது எடுத்து விடுன்னு சொல்லி அவன் தான் சொந்தமா ஒரு ட்ரையை பண்றான். ஆனா இந்த பானபத்திரக்காரனை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் வெளியில மறந்துட்டான். அவனை குறித்து ராஜாவிடத்திலேயோ அவனை விடுதலை ஆக்கும்படியாகவோ எதுவுமே கண்டே இல்லை. ஆனால் அப்படி அந்த நேரத்திலும் கூட ஆனா ஆண்டவர் அந்த யோசேப்பை மறக்கல. அந்த பாடுகளுக்கூடாக அங்கே அந்த ஆண்டவர் அந்த யோசேப்பை அந்த வெளியில கொண்டு வருகிறார். அதே ராஜாவுக்கு ஒரு சொற்பனம் வருகிறது. அந்த சொற்பனத்தை அர்த்தத்தை விளங்க பண்றதுக்கு யாரும் இல்லை. அப்பொழுதுதான் இந்த பானபத்திரக்காரன் உடனடியாக சொல்லுகிறான், நான் சிறையில் இருக்கும்போது ஒருவன் என்னுடைய சொற்பனத்தை வியாக்கியானம் பண்ணி சொன்னான். அவனிடத்தில் தேவ ஆவி இருக்கு, அவனை கூப்பிட்டால் இந்த சொற்பனத்துக்கு விடை காண முடியும் என்று சொன்னபோது அந்த இடத்திலே யோசேப்பு வரவழைக்கப்படுகிறான். அங்கே யோசேப்பு அந்த பாடுகளில் இருந்து அந்த விடுவிக்கப்படுகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, யோசேப்புக்கு ஒரு பெரிய உயர்வை அங்கே கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், இந்த யோசேப்புடைய நிலைமையை பார்த்தோம்னு சொன்னால், யோசேப்பு ஒவ்வொரு இடத்திலும் யோசிச்சிருப்பான். நான் போத்திபார் வீட்டிலே நல்லவனாத்தானே இருந்தேன். நான் அப்பான்னு சொல்ல கேட்டு என்ற 10 சகோதரங்கள், ஒரு சகோதரம் அங்க நிற்குது, 10 சகோதரத்தை விசாரிக்க வந்தேன். அவங்க எப்படி இருக்கிறாங்க, சுக செய்தி கேட்டு வர வந்தேன். குழியில போட்டாங்க, வித்தாங்க. போத்திபார் வீட்டில் உண்மையா இருந்தேன், ஒன்றுமே எனக்கு நடக்கல. ஜெயிலில் உண்மையா இருந்தேன், சிறைச்சாலையில அவன் கொடுத்த பதவிகள் எல்லாத்துலயும் உண்மையா இருந்தேன். பானபத்திரக்காரனுக்கு உதவி செய்தன், அந்த சொற்பனத்தை சொல்லி உதவி செய்தன். ஆனா எனக்கு ஒன்றுமே நடக்கல. இப்படியான நிலையில கண்டிப்பா யோசேப்புக்கு தெரியும், நான் ஒன்றுமே செய்யாம என் வாழ்க்கையில எடுத்ததெல்லாம் இப்படியே போகுதே, ஏதோ மினுசா போற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அங்கே இதுதான் பாடுகள் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக கிறிஸ்தவனுக்கு பாடு அருளப்பட்டிருக்கு. அவரவருக்கு ஏற்ற கெப்பாசிட்டிக்கு அளவாக உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு அந்த காரியத்துக்கு ஏற்றபடி கண்டிப்பாக இருக்கும். என்ற யோசேப்பை தேவன் இந்த அளவாக அங்கே பார்த்தார். அதனால அவனுக்கு அவ்வளவு தூர பாடு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யோபை குறித்து நாங்கள் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது இந்த வேதத்தில் ஆக பாடுகளை பட்ட மனுஷன் என்று பார்ப்போமே, ஆனால் அவன் யோபு என்று பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது அப்படியாக பார்க்க முடியும். ஆகவே அந்த புத்தகங்கள் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளுக்கு ஒரு முன்னுதாரண இதா இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். பாருங்க, அங்க யோபு சொல்லுகிறான், யோபுக்கு தெரியும். யோபு சொல்றான், நான் புடமிடப்பட்டவன் பொன்னாக விளங்குவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த நிலையில சொல்றான். மனைவி சொல்லிட்டான், நீ உத்தமத்தில் இல்லாமல் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி. அந்த அளவில் இருந்தாலும் கூட அந்த யோசேப்பு அங்கு ஒருபோதும் தளர்ந்து போகல. அந்த பாடுகளுக்குள்ளாக
மீண்டுமாக அவனுடைய முன்னிலைமையிலே பின்னிலைமை இரட்டி மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இப்பொழுது நாங்கள் மூன்றாவது நாங்கள் வந்த பகுதிக்கு பார்ப்போம் என்று சொன்னால் சிக்ஷையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிக்ஷைக்கு இந்த வேதத்தில் நான் பார்க்கிற ஆள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யோனாவை நீங்கள் பார்க்கலாம். யோனாவை குறித்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்னத்தை பார்க்கலாம்னு சொன்னால், யோனாவுக்கு உங்களுக்கு தெரியும், அங்கே நினிவே அழிக்கப்பட போகிறது, நினிவேயின் அங்கே பாவம் தேவனுடைய சமூகத்திலே எட்டியது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நினிவே மக்கள் அவ்வளவு தூரம் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். அங்கே தேவன் அங்கே நினிவேக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நினிவேக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதை யோனாவிடத்தில் சொல்லுகிறார். யோனா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சின்ன தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. யோனாவுக்கு சொல்லப்படுகிறது, நீ நினிவேக்கு போய் நினிவே இன்னும் 40 நாட்களுக்குள்ளாய் அழிக்கப்படும் என்ற செய்தியை நீ போய் சொல்லு. ஆனா இந்த யோனாவுக்கோ அங்கே நினிவேக்கு போக விருப்பம் இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, இந்த யோனா அங்கே யூதனா இருக்கிறபடியினால் இந்த நினிவே மக்கள் இந்த யூதர்களுக்கு எதிரானவர்கள். எப்பொழுதெல்லாம் அங்கே எருசலேம் பிடிக்கப்பட்ட போதெல்லாம் இவங்க தான் உதவி செய்யறது. நீபுகாத் நேச்சரா இருக்கலாம், எல்லா ராஜாக்களும் வந்து அங்கே முற்றுகையிடும் போதெல்லாம் இவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம். இவங்கள் அங்கே பக்க பலமா இருக்கிறவர்கள். ஆகவே இவருக்கு அங்கே விருப்பம் கிடையாது. யோனாவுக்கு அது விருப்பம் கிடையாது. இவங்க அழிக்கப்படுவதுதான் சரி. இவங்க பொல்லாத வணங்கா கழுத்துள்ள மக்கள். இவங்க மிக அங்கே பாருங்கள், அவங்களுடைய அநியாயம் தேவ சமூகத்தில் எட்டியது தெளிவாக அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே யோனாவுக்கு விருப்பம் இல்லை. அவன் தரிசிக்கு ஓடி போகும்படியால் அந்த கப்பலுக்கு கூலி கொடுத்து அங்கே போகிறான். ஆனால் அவனுடைய பயணம் அங்கே சரியாக இல்லை. அவன் நிமித்தம் அந்த கப்பலும் சரி, அந்த பயணமும் சரி தடைப்படுகிறத பார்க்கிறோம். இப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்லி அங்கே கேட்டபோது அங்கே அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான். பாருங்கள், 7வது வசனம், 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்றும் நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரையிடையே ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ எந்த ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். ஆமென். பாருங்க, அப்ப அவன் தன்னை குறித்து சொன்ன போது அவர்கள் கேட்கிறார்கள், நீ இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பயந்து அப்படி கேட்கிறார்கள். கேட்கும் போது அவன் சொல்கிறான், நீங்க என்னை தூக்கி இந்த கடல்ல போட்டுட்டு நீங்க பயணத்தை மேற்கொள்ளலாம், அப்பொழுது உங்களுக்கு இந்த இடர்கள் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல தேவன் ஒரு மீனை கட்டளையிட்டார். அந்த மீன் 3 நாட்கள் அந்த யோனாவை அந்த அப்படியாக கொண்டு வந்து கரையிலே இங்கே விட்டதென்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாருங்கள், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா ஒரு விண்ணப்பம் செய்கிறார். 2ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 3வது, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. ஆமென். நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விண்ணப்பத்தை பாருங்க, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் அப்படின்னு சொல்லி, நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஏன் அப்படி சொல்லுகிறார்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், மீனுடைய வயிற்று எப்படி இருக்கும், அந்த குகை போல. அது மட்டுமல்ல, மிகவும் நாற்றம் பிடிக்கிற மிகவும் கடினமான ஒரு பகுதி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால், அந்த யோனாவுக்கு அந்த சிக்ஷையை கொடுக்கிறார். சிக்ஷையை கொடுத்து திரும்ப அந்த மீன் கொண்டு வந்து யோனாவை அங்கே
கரையிலே கக்கி விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள் 10வது வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அது திரும்பவும் அது நினிவேக்கு போய் நீ அங்கே சொல்லு அப்படி என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதன்படிக்கு அந்த இடத்திலே அங்கே யோனா 2ஆம் தரம் அந்த காரியத்தை செய்கிறான். அதன்படிக்கு அந்த நினிவே காக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஆகவே சிக்ஷையை தேவன் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அந்த தன்னுடைய தேவ சித்தத்தை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக. அதுதான், அதனால தான் அங்க தேவனுடைய சிக்ஷையை நீங்க அற்பமாய் எண்ணாதே. ஏனென்றால் தேவன் சிக்ஷிப்பாரே, ஆனால் தேவன் தன்னுடைய சித்தத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கும்படியாகத்தான் சிக்ஷையை அனுமதிக்கிறார். இந்த யோனாவை குறித்து நான் சொல்லும்போது, இந்த யோனாவை குறித்து என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த தேசத்துக்கு வந்தது இந்த யோனாவுடைய வாழ்க்கையை போலதான். தேவன் அப்படித்தான் என்னை கூட்டிட்டு வந்தார். எப்படி என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே நான் பல பிரசங்கங்கள்ல இந்த காரியங்களை சொல்லியிருக்கேன். அண்மையிலே என்னுடைய ஊர்ல இருக்கிற என்னுடைய ஊரானாகிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அவர் என்னோட ஒரு வயசு கூட, அவர் பேர் ராஜமோகன், சுவிஸ்ல இருக்கிறார். அவருடைய தாயார் ஸ்ரீலங்காவில் ராஜேஸ்வரி என்று சொல்லி அவர் மரித்து விட்டார். அப்போ என்னுடைய தாயார் சொன்னார், இப்படி அறிவிக்கப்பட்டது. அப்போ எல்லாரும் விசாரிப்போம் எடுத்து எப்படி என்று சொல்லி அந்த செத்தபடி விசாரிக்கிறார். அதன்படிக்கு நான் விசாரித்த போது அவன் எங்கே நீ இருக்கிறான்னு சொல்லி, ஏன்னா நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னபடி நான் சுவிஸ் தேசத்தில் இருந்தேன், திடீரென்று காணாமல் போயிட்டேன். அப்போ நான் எல்லாரும் சொல்லி போட்டு வரையில தானே, சொல்லிட்டு வரையில. அப்போ உடனே கேட்டான், எங்கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் பெல்ஜியத்தில் இருக்கிறேன். அவங்க பெல்ஜியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஏன்டா நீ உங்கள் பெல்ஜியம் போனாய் அப்படின்னு சொன்னான், கேட்டான். அப்போ என்ன அவனுக்கு என்னால் இந்த காரியத்தை ஃபுல்லாக சொல்ல முடியாமல் போனாலும் நான் என்ன சொல்லுறதுக்கு வருகிறேன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் ஜெர்மன் தேசத்தில் இருந்து, சுவிஸ் தேசத்திலிருந்து ஜெர்மன் தேசம் வந்து, ஜெர்மன் தேசத்திலிருந்து நான் லண்டன் போவதற்காக நான் தனியாக ட்ரை பண்ணினேன். நான் அப்பொழுதும் பிடிபட்டு நான் அங்கே பாரிஸ் தேசத்திலே செல்லுக்குள்ளே, நீங்கள் எத்தனை பேர் செல்லுக்குள்ளே, நான் ஜெயில் இருந்திருக்கிறேன், செல் இருந்திருக்கிறேன், செல்லுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. செல் என்று சொன்னால் ஒரு இருட்டறையாக இருக்கும், அண்டர் கிரவுண்டில் இருட்டறையாக இருக்கும். அதுக்குள்ளே எந்த உடுப்புகளும் தரமாட்டான், சாதாரணமாக உள்ளுடுப்போட விடுவான். அந்த பெரிய பெரிய காரியங்கள் எதுவுமே இருக்காது, பெட் இருக்காது, இது இருக்காது, கட்டில தான் பெட் இருக்கும். நான் பிரான்ஸ் தேசத்தில் உள்ளுக்கு செல்லுக்குள்ளே இருந்தேன். சரியாக இந்த யோனாவுடைய வாழ்க்கை போலவே அந்த 24 மணிச்சாலம் என்னை போட்டு முடிய அடுத்த நாள், ஏன்னா முதல் நாள் என்னை விசாரித்து போட்டான். விசாரித்தோன்னு நான் டொச்சிலாம் பேசினேன். டொச்சிலே சொன்னேன், நான் ஜெர்மன் தேசத்துலேருந்து லண்டன் போகிறேன், லண்டனுக்கு வச்சு தான் பிடிச்சோன்னே, அந்த பெரிக்க வச்சவங்களுக்கு தானே. அப்போ பிடிச்ச உடனே அங்கே வச்சிருந்துட்டு என்னை கொடுத்தான். அங்கே கொடுத்த போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. நான் ஒரு ஆண்டவற்ற பிள்ளை, கர்த்தருடைய ஊழியங்களை கர்த்தரை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு ஆள், ஒரு சின்ன ஒரு ஆளாக இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படியான காரியம் என்று சொல்லி எனக்கு ஒரே கேள்வி. நான் பின்னேறம் போல குத்தநாபன் டிக்கெட் என்று சொல்றது ஜெர்மன் தேசத்தில் 7 மணிக்கு பிறகு அந்த ஒரு டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு, என்ன இருந்த காசு அவ்வளவுதான் எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய டோட்முண்ட் என்னுடைய மாமா வீட்டுக்கு வரணும். அப்போ வரும்போது நான் ஆண்டவரோட என்ன இருதயம் அழுகிறது, கவலைப்பட்டு நான் ஆண்டவரே ஏன் என்னது. ஆனால் என்னிடத்துல இருந்தது ஒரு பைபிள். நான் பைபிளோடு தான் எங்கேயுமே தெரிவேன். அந்த பைபிள் ஆண்டவர் சொன்னார், நீ யோனாவை எடுத்து வாசித்து பாரு. நான் யோனாவை எடுத்து வாசித்து பார்த்தேன். அப்பொழுது நான் இந்த பைபிளை நான் சுவிஸ் தேசத்தில் பல முறை, ஒரு வருஷத்தில் ஒரு காலாவது முழு தரம் படிக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. என்றால் சுவிஸ் தேசத்தில் இருக்கும்போது எனக்கு 6 மாதம் சாப்பாட்டு கேம்ப், அதாவது கேம்ப் தான், அங்கே சாப்பாடு மட்டும்தான் தருவார்கள். அந்த இடத்துல தேவன் இருந்து, நானே தேவன் என்று என்னை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பைபிளை படிக்கத்தான் எனக்கு அந்த டைமை கொடுத்தார். அதே போல இந்த இடத்துலையும் கூட ஆண்டவர் தெளிவாக பேசினார்.
நீ தரிசிக்கு ஓடி போற, நீ நினிவேக்கு போ. ஆனா எனக்கு விளங்க இல்லை. இந்த ஜோனா வாசிச்ச போது எங்க நினிவே தெரியாது. நான் திரும்ப போய் நான் வேலை செய்து என்னுடைய மனைவியை கூப்பிட்டு நான் திரும்பவுமாக அந்த தேசத்தில் இருக்க முடியாமல் புயல் வந்தபோது, இதே மாதிரியான பிரச்சனை வந்தபோது நான் திரும்ப லண்டனுக்கு போகும்படியாக இந்த பெல்ஜியத்துக்குள்ளாக திரும்ப லண்டனுக்கு போகும்போது நான் பிடிக்கப்பட்டு இந்த இடத்துல வலுக்கட்டாயமாக, அதாவது வலுக்கட்டாயமாக நாங்கள் சரி பதிஞ்சு போட்டு கொஞ்சம் நாளைக்கு இருப்போம் என்று சொல்லி நாங்கள் இருந்தபோது திரும்பவும் ஆண்டவர் தெளிவாக பேசினார். நீ ஏன் தரிசிக்கு ஓடி போகிற? நினிவே, இதுதான் நினிவே என்று சொல்லி எங்களோட தெளிவாக பேசினார். இன்றைக்கு இந்த தேசத்தில் இன்றைக்கும் சாட்சியாக நிற்கக்கூடியபடி கர்த்தருடைய காரியத்துக்கு செய்யும்படி, அதான் நான் சொன்னேன், அவர் தன்னுடைய சித்தத்துக்காகத்தான் உங்களையும் என்னையும் சிச்சிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சிச்சிப்பாரே ஆனால் அதிலே அவருடைய சித்தம் ஒன்று இருக்கும். ஆகவே இன்றைக்கு நான் இந்த இடத்துல யோனாவை போல தேவன் அந்த சிட்சிக்கப்பட்ட அந்த காரியத்துக்குள்ளே நிற்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, எபிரேயர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 5-13 வரைக்கும் வாசிங்க. எபிரேயர். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. தொடர்ந்து வாசிக்க 13 வரைக்கும். கர்த்தர் எவரிடத்தில் அனுப்புகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சித்தியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்டையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமித்தி முடமாய் இருக்கிறது போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். ஆமென். பாருங்க பிரியமானவர்களே, திரும்பவும் பாருங்க, எபிரேயருக்கு எழுதும் போது அங்கே 5 பார்க்கிறோம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து சாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று சொல்லி எழுதுறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அது மட்டுமல்ல, நீங்கள் சிட்சிக்கப்படாமல் போனால் வேசி புத்திரராக இருப்பீர்கள் என்று சொல்லி எங்கள் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் ஒன்று பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, நீங்க பார்த்தீங்கன்னா இதில் அழகாக தெளிவாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எங்களுடைய தகப்பன்மார், எங்கள் தாய்மார் அங்கே சிட்சிக்கிறதுக்கும் தேவன் சிட்சிக்கிறது எனக்கும் உங்களுக்கு நன்மை பெறுவதற்கு என்று சொல்லி அங்கே பாருங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே உங்களுடைய என்னுடைய நன்மைக்காகவே ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில சிட்சியை அனுமதிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே சிட்சை அதனால்தான் தேவன் தெளிவாக சொல்கிறார்,
ஏனால் உங்களுக்கு தெரியாது, சிக்ஷை கஷ்டமா இருக்கு. அதுல தெளிவா எழுதி இருக்குது. சிக்ஷை இப்பொழுது சிக்ஷிக்கும் போது பாருங்க, இப்போ உங்களோட பிள்ளைகளை கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பா அம்மா நிறைய இருக்கிறீங்க, அம்மா அம்மா நிறைய இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்களோட பிள்ளைகளை கேட்டீங்கன்னா, ஐயோ ஒரு பிள்ளைகளுக்கு வில்லன் மாதிரி இருக்கு. கதாநாயகனை காட்டிலும் வில்லன் மாதிரி தான் இருப்பீங்க. என்னடா எங்க அப்பா ஒரே போட்டு வறுத்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிற்காலத்தில் அது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா தகப்பன்மாருக்கு அது நன்றாய் தெரியும். ஆகவே தேவனுக்கும் என்னையும் குறித்து உங்களை குறித்து ஒரு பாருங்க, யோனாவை குறித்த ஒரு நோக்கத்தை தேவன் அப் டு டேட்டா நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். என்னோட எத்தனையோ பேர், அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், என்னோட படிச்சு இந்த என்னுடைய ஆக்கள் எல்லாம் உங்களுக்கு இதுக்காக நான் சொல்லல, எல்லாம் நல்ல நாடுகள்ல இருக்காங்க. என்ன கேட்குறாங்க, நீ எங்கடா பெல்ஜியம் எங்கடா இருக்கடா? நான் சொன்னேன், நீங்க இதுக்கெல்லாம் லண்டனுக்கு போறீங்க. என் ஒரு மச்சான் அடிக்கடி போறான் லண்டன்ல இருந்து இங்க ராகுலன் என்று சொல்லி. இப்பதான் அவனுக்கு 23 வருஷ அனிவர்சரி வந்த. ஸ்தோத்திரம். அடிக்கடி அதான் இதுக்குள்ளாண்டா போறேன், எங்கடா இருக்க அப்படின்னு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன்னா எங்க இந்த நாடு அவ்வளவு பெருசா, இது ஒரு முருகண்டி மாதிரி. எல்லாரும் வந்து நீங்க லண்டன் போனாக்கள். நான் ஆரம்பத்தில் உலுமுல வந்து இறங்கினான் ஜெர்மனில இருந்து ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸில் நான் புருசல்ல பாத்ரூமுக்கு இறங்கினான். போய் பாரிஸ் 7 போய் இறங்கினான் ஒரு பாஸ்போர்ட்டோட. ஆரம்பத்தில் ஒரு ஏஜென்சி தான் என்னை ஏற்றி விட்டோம், நான் போனேன். அப்படி அந்த நேரத்தில் இந்த தேசங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் தேவன் இந்த தேசத்தை தான் எனக்கு சொன்னார், இதுதான்டா நினிவே, நீ தரிசிக்கு ஓடி போற, நீ தரிசிக்கு ஓடி போ. நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பெரியக்குள்ள 2 முறை படி வைக்கலாம். நீங்க எல்லாம் போற கப்பலுக்குள்ள 30 கிலோமீட்டர் அந்த பெரி 30 கிலோமீட்டர் என்னால போக முடியல. அவன் டெஸ்லாக்காரன் மேல ஹோட்டல் கட்டுறான் வானத்துல. ஸ்தோத்திரம். நான் யோசிச்சேன், நான் ஆண்டவர்ட்ட பிள்ளை பைபிளோட போறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, தேவன் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு தேவ நோக்கமும் திட்டமும் வச்சிருக்கு. அந்த நோக்கம் திட்டத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அந்த காரியத்தை செய்வார், செய்து முடிப்பார். ஒவ்வொருவர் மேலும் தேவ திட்டமும் சித்தமும் இருக்கு பிரியமானவர்கள். ஸ்தோத்திரம். அதுக்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரே ஒழிய, நானும் நீங்களும் நினைக்கிறது போல ஓடி தெரிய எனக்கு அப்படி தெரியல. என்னுடைய வாழ்க்கையிலே நான் நினைச்சது ஒன்று நடக்கல, கர்த்தர் நினைச்சது எல்லாம் நடக்குது. ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் நீங்க ஒன்று மட்டும் யோசிக்கணும். அப்படி நடக்கும் போது நீங்க தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, தேவனால நேசிக்கப்படுகிறீங்க. தேவன் விரும்புகிற பிள்ளைகளுக்கு தான் சிக்ஷை. சில தேவன்மார் தாய்மார் நான் அதை கைவிட்டுட்டேன் முழுகிட்டேன்னு சொல்லுவார். சில பிள்ளைகளை நீங்க பார்த்திருக்கீங்களா ஊர்ல? ஸ்தோத்திரம். அது ஓடி போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவாங்க. அதுக்கு சொத்து இல்லை, இது இல்லை, நான் முழுகிட்டு தலை முழுகிட்டு, அதை பற்றி கதைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. உங்களையுமே நீ நேசிக்கிறபடினா அவர் சிக்ஷிக்கிறார், புத்தி சொல்றார். ஒருவேளை பாடுகளை அனுபவிச்சா நீங்க கவலைப்படாதீங்க, டபுள் மடங்கா உங்களுக்கு ஆசீர்வாதம். பாடுகள் யாராவது ஐயோ நான் ஒன்றும் செய்யாமல் நிரபராதி தண்டிக்கப்படுகிறேன் என்று யாராவது இந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னால், இந்த யோபு புத்தகம் எங்களுக்கு தெளிவா சொல்லுது. இந்த சகோதரி நடத்தின சகோதரி சொன்னால், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒளிந்து போகாது. ஸ்தோத்திரம். இந்த யோபு புத்தகம் சொல்லுது, 8 மடங்கான ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். தண்டனை நீங்களும் நானும் செய்கிறதுக்கு தண்டனை. ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் எழுந்திருந்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். முதலாவது நாங்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு எங்களை நாங்கள் நிதானிப்போம். பரிசுத்த ஆவியினால் நிறைவில் நாங்கள் நடத்தப்படும்படியாக ஒப்பு கொடுப்போம். 2வது, ஒருவேளை நாங்கள் சோதனைக்குள்ளாக நாங்கள் நடத்தப்படுவோமே ஆனால், பாடுகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்குமானால், அதை குறித்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு தேவனிடத்தில் பலத்தை பெற்று அதுக்குள்ளாக அங்கே யோபுவை பார்க்கிறோம், அங்கே யோசேப்பை பார்க்கிறோம். அவருடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை
மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு பார்க்கிறோம். அதே போல சிக்ஷையை குறித்து நாங்கள் பார்க்கும்போது கூட பார்க்கிறோம், தேவன் அங்கே எங்கள் மேலே அங்கே பிரியமாய் இருக்கிறது படியினால் அந்த சிக்ஷையை அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய சித்தத்தை எங்களோட வாழ்க்கையில் நிறைவாய் செய்யும்படியாக அந்த சிக்ஷையை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனாலே நாங்கள் முழுவதுமாய் நேசிக்கப்படுகிறோம். இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து எல்லாரும் அவருக்கு ஜெபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, தேவரீர் இந்த கேட்ட வசனத்துக்கு இந்த சபையாரை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோட வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதிலிருந்து எங்களை நடத்த வல்லவராய் நல்லவராய் இருக்கிறபடியாலுமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, அற்பமாய் எண்ணாதபடிக்கு, உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களுடைய சித்தத்தை நிறைவாய் செய்யப்பட எங்களை விட்டு கொடுத்து, எங்களை ஆவியாத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து இந்த சபையாரை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்திலே தந்து, ஆண்டவரே, பலத்திலும் அல்ல பராக்கிரமத்திலும் அல்ல பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்.